மேற்கு வங்க மாநிலத்தின் ஒரு அரசு பள்ளியில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியின் போது மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் சிலர் வெறும் டவல் மட்டும் அணிஞ்சுக்கிட்டு சினிமா பாடல்களுக்கு ஆபாசமான அசைவுகளோட நடனம் ஆடி இருக்காங்க. இதுக்கு காரணம் அந்த ஸ்கூல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, இப்போ ஒரு டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா ரிவர்சல் பார்க்காம டான்ஸ் ஆட மாட்டாங்க. அதுக்கு ப்ராக்டிஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் டைரெக்டாக வந்து ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுவாங்களான்னு எனக்கு புரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தப்பு நீங்கள் யார் சொல்வீங்க? ஸ்கூல் தானே சொல்வீங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து கலெக்டரு அந்த மாதிரி படித்தவங்களும் கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறவங்கள வந்து கூப்பிட்டு வந்தாங்க ஸ்கூலுக்குலாம். அப்படிலாம் இருந்தால் இப்படி தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது தப்பு முழுக்க முழுக்க ஸ்கூல் தான் நான் சொல்வேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் ஸ்கூலில் ப்ரோக்ராம் பண்ணுறது நம்ம திறமையை வெளிக்காட்டுறதுக்காக ஒரு என்டர்டைன்மெண்ட்காக ஸ்கூல் விட்டு வேறு ஸ்கூல் போகிறாங்க அப்படின்றதுக்காக. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்குது. இதுக்கு ப்ரோக்ராமே வைக்காம இருக்கலாம். இப்போலாம் வர படங்க கூட அந்த அளவுக்கு சரியில்லாமல் தான் இருக்குது. ஒரு செக்ஸியாக ஒரு படத்தில் ஒரு சீன் இல்லைன்னா அந்த படம் வந்து அந்த அளவுக்கு யாரும் பார்க்குறது கிடையாது. ஸோ பார்க்குறது கிளாமராக தான் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் படம் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் கிளாமரை தேடி போகிறாங்களோ அப்படின்னு தோணுது. இப்படியே போயினே இருந்துச்சு அப்படின்னா எதில் நம்ம நாடு முன்னாடி இருக்கோ இல்லையோ தெரியல, கிளாமரில் முன்னாடி வந்துடும்.